ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய நாளைக்கான டெக்னிக்கல் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய ரிவர்சல் பாயிண்ட் அண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் அண்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஏரியா எதில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படியே ஓஏ அனாலிசிஸும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம ஒரு தெளிவான ஒரு இதில் தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் நமக்கு இந்த 25,500க்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் இருந்ததுனால் ஸோ 25,580 வரைக்கும் மார்க்கெட் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னோம். ஸோ இல்லைன்னா இங்கேருந்து மார்க்கெட் இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத பார்த்தோம். டவுன் சைடில் பார்த்தோம்னா 25,400க்கு கீழே மார்க்கெட் வந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா வீக். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி வரைக்குமே நியர்பை 3 மணி வரைக்குமே மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்தது. ஏறுறது, சடன் இறங்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஏறுறது, அப்புறம் சடன் இறங்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஏறுறது, இப்படியே இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த 25,500 இது பிரேக் பண்ணியாச்சு. இப்போ கணக்குக்கு மறுபடியும் நம்ம இதில் நம்ம எப்படி நாளைக்கான ட்ரேடிங் மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு 25,500 இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு வரலாம். ஸோ மேபி வந்தது அப்படின்னாலும் அதிகபட்சம் 25,500 ரிவர்ஸில் ஆகணும். ஸோ அப்படின்னா 25,480 ரிவர்ஸில் ஆகணும். இந்த ரெண்டு இடமும் இட்ஸ் அ ரிவர்சல் பாயிண்ட். மேபி ஒரு வேளை 450க்கு கீழேயும் பிரேக் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இது 25,400க்கு ஈஸியாக மூவ் ஆயிரும். ஸோ 25,400 ஸோ அதுக்கு கீழே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா 25,330 இதுக்கு நமக்கு டார்கெட் லெவல் ஆயிரும். அப்போது ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு பார்த்தோம்னா 25,500 to 25,480 இந்த ரெண்டு ரேஞ்சில் நமக்கு ரிவர்சல் கிடைக்கணும். இட்ஸ் அ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 25,480க்கு கீழே மார்க்கெட் 25,480க்கு கீழே மார்க்கெட் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னால் சடனாக மறுபடியும் அது 25,400 நோக்கி வருவதற்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணும். ஸோ இதையும் பிரேக் பண்ணி அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆனால் 25,330. ஸோ அப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த இடத்துல ரிவர்ஸில் ஆனாலே நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடுத்து தான் 25,580 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,640. ஸோ இந்த இடங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ரிவர்சல் அது இதுவும் ரிவர்சல் ஏரியா. பிரேக் அவுட்டுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த இடங்கள் எல்லாம் இங்கிருந்து திரும்பினாலே நமக்கு ரிவர்சல் ட்ரேடு தான் வரும். பிரேக் அவுட்டுங்கிறது நமக்கு 25,580க்கு மேலே க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் இருந்ததுனா தான் நமக்கு பார்த்தோம்னா 25,640 வரைக்கும் இட்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நிஃப்டி ட்ரேடிங் மூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் எப்படி மூவ் ஆகணும் அண்ட் பிரேக் அவுட் எப்படி நடக்கணும் அண்ட் ரிவர்சல் மூவ்மெண்ட்டில் நடக்கணும். நீங்கள் பையாக இருந்தால் என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும், செல்லாக இருந்தால் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறத கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ ஓஏ அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓஏ அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ புட் ரைட்டிங் அதிகமாக நடந்திருக்கு. 25,400 புட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,500 புட்டும் காலும் ஈக்குவல் ரைட்டிங் இருக்குது. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் அப்சைடில் மூவ்மெண்ட் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்த 25,600 ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஹையஸ்ட் கால் ரைட்டிங் பார்த்தோம்னா 26,000 தான் நமக்கு கால் ரைட்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா 25,400 to 500 நமக்கு பார்த்திங்கன்னா புட் ரைட்டுமே கால் ரைட்டுமே ஈக்குவலாக ஓரளவுக்கு நல்ல ரைட்டிங்காக இருக்காட்டி ஒரு ரேஞ்ச் மட்டும் மார்க்கெட் ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட் அது பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகும்போது இங்கே ஓஏ நல்லாவே புட் ரைட்டிங் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நல்ல ஒரு 25,500 நல்ல ஒரு சப்போர்ட்டிவே இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு மேபி அது கண்டினியூ ஆச்சுன்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம நிஃப்டிக்கு பார்த்தோம், அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாம் என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்னா 57,200க்கு மேலே க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ 57,200க்கு மேலே க்ளோசிங் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா இது 57,500 ஈஸியாக ரீச் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்து இட்ஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக அது டவுன் ஆகி மறுபடியும் அங்கேயும் ரீடெஸ்ட் எடுத்து டவுன் ஆச்சு. நம்ம சப்போர்ட் லெவலான 57,040 ஸோ சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இந்த லெவலில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 57,040ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் இப்போ ரீடெஸ்ட் பண்ணுறக்காக வந்திருக்கு. மேபி 57,200க்கு கீழே இந்த ப்ரைஸ் வந்ததுன்னா மறுபடியும் நமக்கு பார்த்தோம்னா 57,100 57,040 இந்த ரெண்டு இடங்களும் ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம்.
நாளைக்கு இதுவே வந்து மார்க்கெட்டில் அப்சைட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா 57,500 இது சாலிடாக ரீச் பண்ணும். 57,500 டு 57,700 நாளைக்கு இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிவர்சல் ஏரியா. ஸோ இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ டவுன் சைடு வந்து பார்த்தோம்னா 57,040ங்கிறது 57,000 வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தான். 57,000 கீழே ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சுன்னா நமக்கு 56,850, அதுக்கும் கீழே பிரேக் ஆனால் 56,600. ஸோ செகண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்து மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நாளைக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த 57,200க்கு கீழே பெருசாக வராமல் அப்படியே அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்தா இட்ஸ் அ பெட்டர் டு அப்சைடு மூவ். ஸோ அப்சைடு மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுவே வந்து 57,200 கீழே வந்து டவுன் ஆகி அதுக்கு மேலே மூவ் ஆகாமல் ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சுன்னா ஸோ சடன்லி 150 or 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம். ஸோ 57,000 நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் தான் அடுத்த கீழ் டவுன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தோம். ஓஏயில் பார்த்தலாம் இது என்னவா நடந்திருக்குது அப்படின்னு. ஸோ ஓஏ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது மந்த்லி ஓஏயாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தோம்னா 56,000 இங்கே பாருங்களேன் 56,000 ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 57,000 நல்ல புட் ரைட்டிங் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அடுத்ததாக இருக்குது 57,500. அதுலேயுமே புட் ரைட்டிங் ஓரளவுக்கு 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. அப்போது ஸோ 57,500 ரீச் பண்ணுறதுக்கான வழிகளெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ராடேடாக பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இட்ஸ் அ பைங்கிறது ஒரு ஆப்ஷன் பையை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மூவ்மெண்ட்டில் பை எடுத்து கொடுத்துறது இட்ஸ் அ பெட்டர். இல்லை ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்மறையான மூவ்மெண்ட்டுகளை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ கிரியேட் பண்ணும்போது லாஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். பாய்.